வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4க்கான கவிதை பேழை கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடல் பகுதியில் இருக்கக்கூடிய விளக்கு பகுதி, அதாவது கலங்கரை விளக்கம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி அறிமுக பகுதியை நம்ம பார்க்கலாம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம். இப்போ தமிழரோட வாழ்நிலங்களை பார்த்திங்கன்னா 5 வகையாக பிரிப்பாங்க. நமக்கு தெரியும், ஐந்திணைன்னு சொல்லுவாங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ குறிஞ்சினா என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க? காடும் காடு சார்ந்த இடமும். மருத மக்கள் வயலும் வயல் சார்ந்த இடத்துல வாழ்ந்தாங்க. இப்போ நெய்தல் மக்கள் பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடத்துலையும் வாழ்ந்திருப்பாங்க. பாலைன்னா பாலைவன பகுதி, மணல் பகுதியை சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தந்திருக்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்று. அப்போது நெய்தல் நில மக்கள் கடலும் கடல் சார்ந்த இடத்துலையும் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய வாழ்நிலங்கள், அவங்க வாழக்கூடிய பகுதியில் அந்த கலங்கரை விளக்கம் முக்கியமான ஒன்று. அப்போது கடலோடு வாழ்ந்த தமிழர்கள், நம்ம தமிழ் மக்கள் 5 விதமான நிலப்பகுதியில் வாழ்ந்தாங்க. அதில் கடலோடு வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்நிலங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து, களம் அப்படின்னா என்னென்னா நம்ம தெரியும், களம்னா கப்பல். அப்போது தங்களுடைய அந்த அறிவுத்திறத்துக்கு ஏற்ப அவங்க களம் படைத்து அந்த கப்பல் அந்த மாதிரி அதை படைத்து அவங்க அதை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தார். அவங்களுடைய வாழ்நிலங்கள், அவங்க வாழக்கூடிய பகுதி கடல் சார்ந்த இடங்களை சார்ந்தது. அவங்களுடைய அந்த வணிகமும் அந்த கடலுக்குள்ளேயே நடக்குது. அதாவது அவங்க அந்த கப்பலில் படைத்து அதன் மூலமாக அவங்க கப்பலில் போய் மீன் பிடித்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் வாழ்ந்து வந்தாங்க. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். தமிழர்கள் ரொம்ப அறிவில் சிறந்தவங்களாக வாழ்ந்து வந்தாங்க. இப்போ கடற்பயணம் முடித்துட்டு அவங்க இந்த கரை திரும்பணும் அப்படின்னா எங்கே கரை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கருவியாக இருந்தது தான் இந்த கலங்கரை விளக்கம். அது குறித்து இந்த சங்கப்பாடல் என்ன கூறுது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ கலங்கரை விளக்கம் அந்த நூலை கவிதை எழுதின ஆசிரியரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எழுதின ஆசிரியர் கடியலூர் உத்திர கண்ணனார். இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்தவர். அதாவது புலவர்கள் பொதுவாகவே தங்களுடைய ஊர் பேரையும் தன்னோட பேரையும் சேர்த்து கொள்வாங்க. இப்போ இவர் கடியலூரில் பிறந்தனால இவரோட பேர் கடியலூர் உத்திர கண்ணனார். இல்லை, கடியலூருங்கிறது அவரோட ஊர் பெயர், அவருடைய பேர் உத்திர கண்ணனார். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியிருக்கிறார். மொத்தம் அதில் 10 பாட்டு நூல்கள் இருக்குது. அதாவது 10 வகையான நூல்கள். அதில் 2 நூல்கள் இவர் எழுதின நூல்கள். அதாவது பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, அந்த 2 நூல்களையுமே இவர் தான் இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையனார். பாட்டுடை தலைவன் அப்படின்னா அந்த இதில் இருக்கக்கூடிய அரசனை சொல்லியிருக்காங்க. அதாவது தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலின் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். அதாவது ஒரு புலவர் ஒரு வள்ளல்கிட்ட போய் அவரை புகழ்ந்து பாடி பரிசு பெற்று வருகிறார். அவர்கிட்ட பார்க்கும்போது இன்னொரு பாணர் அவரை பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? நீ இந்த மாதிரி அந்த அரசரை புகழ்ந்து பாடி நான் பரிசு பெற்றது மாதிரி நீயும் அந்த அரசரை புகழ்ந்து பாடினேன்னா உனக்கும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம். சரியா? இதுதான் இதனுடைய ஆசிரியர் பேர். அப்போ இவரோட பேர் கடியலூர் உத்திர கண்ணனார். இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் கடியலூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவர் 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூலையுமே இவர் தான் எழுதியிருக்கிறார். பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இதில் பாட்டுடை தலைவன் சொல்லக்கூடியது ஒரு அரசன், அதாவது தொண்டைமான் இளந்திரையன்.
இந்நூலில் வந்து 346 முதல் 356 வரை உள்ள அடிகள் வந்து நமக்கு பாடப்பகுதியாக தந்திருக்கிறாங்க. வள்ளல் ஒருவரிடம் வந்து ஒரு பாணர் வந்து பரிசு பெற்று திரும்பும்போது அந்த பாணர் போன்ற அந்த வள்ளலிடம் பரிசு பெற இன்னொரு பாணரையும் அவர் தூண்டுறார். நீயும் போய் பாடி அதை மாதிரி பரிசு பெற்று வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வழிகாட்டுறார். அப்படி பாடுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம். இப்போ அந்த கவிதையை நம்ம பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரு சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடு களம் கரையும் துறை. ஆசிரியர் கடியலூர் உத்தர கண்டனார். இது வந்து ஒரு மனப்பாட பகுதி. அதனால நீங்கள் தெளிவாக இதை வாசித்து அதனுடைய பொருள் புரிந்தால் தான் உங்களால் ஈஸியாக மனப்பாடம் செய்ய முடியும். அதனால் திரும்ப சொல்கிறேன், அதனுடைய பொருளோடு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. வானம் ஊன்றிய மதலை போல, மதலை அப்படின்னா தூண். கலங்கரை விளக்கம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு தூண் மாதிரி இருக்கும். ஏனி சாத்திய ஏற்றரு சென்னி, அதில் வந்து நம்ம வந்து ஏறணும் மேலே, அதனுடைய உச்சி. சென்னி அப்படின்னா அதனுடைய மேற்பகுதி, அதனுடைய உச்சி பகுதி, அந்த விளக்கு ஏற்றப்பட்ட பகுதி. அதில் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஏனி சாத்திய, நம்ம ஏணி வச்சு அதில் ஏறினா கூட அதனுடைய உச்சியை நம்மளால் தொட முடியாது. விண்பொற நிவந்த வேயா மாடத்து அப்படின்னா அதை வந்து அந்த தூணை வந்து என்ன இது பண்ணியிருப்போம், வேயா மாடம் அப்படின்னா வேயப்படாமல். இப்போ வந்து நம்ம ஒரு கூரை ஓலையாலேயோ இல்லை வேறு எதுனாலேயோ அது வேயப்பட்டிருக்காது. இப்போ நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டோம், மேலே கூரை பகுதி இருக்குது, அது வந்து ஓலையாலேயோ இல்லை ஓடுனாலேயோ வேயப்பட்டிருப்பாங்க. இது அப்படி வேயப்படாதது, அதனால் சாந்து பூசப்பட்டது. சாந்து அப்படின்னா சுண்ணாம்பையும் சொல்லுவாங்க, சிமெண்ட்டையும் சொல்லுவாங்க. இப்போ விண்பொற நிவந்த வேயா மாடத்து, இந்த மாடமானது வேயப்படாமல் சாந்தினால் பூசப்பட்டது. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, இதில் வந்து இரவில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த விளக்கானது எரியும். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. அழுவம் அப்படின்னா கடல். அவங்க கடலில் வாணிகம் செய்து திரும்பி வரும்போது அவங்களுடைய கரை பகுதியை வந்து அடைவதற்கு உதவியாக இருப்பது இந்த கலங்கரை விளக்கம். அந்த விளக்கு எரியக்கூடிய திசையை நோக்கி தான் அவங்க வந்து அந்த கப்பலானது கரை பகுதியை வந்து அடையும். அதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கலங்கரை விளக்கமானது எப்படி இருக்கும்னா வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருப்பது போல் இருக்கும், அவ்வளவு ஹைட்டில் இருக்கும். அதனால அது என்ன சொல்கிறாங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த வானமானது கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக தாங்கப்பட்ட தூண் போல் அது காட்சியளிக்கும். நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மேலே வானம் இருக்கும், அதாவது தூண் போல் கலங்கரை விளக்கமானது அமைந்திருக்கும். இப்போ அது பார்க்குறதுக்கு வானம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தாங்கப்பட்ட தூண் போல் காட்சியளிக்கும். ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி, அதாவது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருந்துக்கிறோம். இப்போ வந்து அந்த நம்ம கலங்கரை விளக்கத்தின் உச்சி பகுதியை நம்ம அடையினா ஏணி கொண்டு கூட நம்மளால் அந்த உச்சி பகுதியை சென்றடைய முடியாது, அந்த அளவுக்கு அது உயரத்தில் இருக்கும். வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை மூட்டும் மாடத்தை உடையது, அதாவது அதனுடைய கூரை பகுதி, அதனுடைய உச்சி பகுதி வந்து ஓலைனாலேயோ ஓடுனாலேயோ வேயப்பட்டிருக்காது. அதாவது வேயப்படாதது அப்படின்னா இதனால வேயப்படாமல் வெறும் சாந்து பூசப்பட்ட ஒரு தூண் பகுதி போல காட்சியளித்து வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு அதனுடைய உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி, நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதனுடைய உச்சி பகுதியில் ஏற்றப்பட்ட தீச்சுடர். அப்போது அந்த மாடத்தில் வந்து இரவில் தான் என்ன செய்யும், பகலில் அவங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் கரை இருக்குது, இரவு பகுதியில் தான் அந்த வாணிகத்தை முடிச்சுட்டு கப்பலில் வரக்கூடியவங்களுக்கு எங்கே கரை இருக்குதுன்னு தெரியாது. இப்போ கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கலங்கரை விளக்கிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி மூலம் அவங்க கரைப்பகுதியை வந்து அடைவாங்க. அப்போது அந்த மாடத்தில் இரவில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கானது கடலில் துறை அறியாமல், அதாவது கடற்பகுதியில் கரைப்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் கலங்கக்கூடிய மரக்கலகங்களை, அதாவது அந்த போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஓடம் அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மரக்கலகங்களை தன் துறை நோக்கி, கலங்கரை விளக்கு எங்கே இருக்கும் கரைப்பகுதியில், அப்போ அந்த கரைப்பகுதியை நோக்கி அழைக்கக்கூடியதாக இந்த கலங்கரை விளக்கம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ திரும்ப ஒரு வாட்டி அந்த பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரு சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை.
இப்போ நம்ம வந்து அதனுடைய சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம். மதலை அப்படின்னா என்னென்னா தூண் சொல்லுவாங்க. நெகிழி நம்ம பார்த்தோம் இல்லையா, தீச்சுடர். அழுவம்னா கடல். வேயா மாடோன்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாததான் சொன்னல, ஓலை அப்படின்னு. ஓலை வைக்கோல் இதனால் வேயப்படாதது. திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம், அதாவது சிமெண்ட்னால் பூசப்பட்ட மாடம். சென்னி அப்படின்னா உச்சி. உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. கரையும் அப்படின்னா அழைக்கும். காகம் கரையும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரையும் அப்படின்னா அழைக்கும். அப்போ இந்த பாடலின் பொருள், கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. இதுதான் அதனுடைய பாடலின் பொருள். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து புக் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மதிப்பீட்டு பகுதி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம் அப்படின்னா என்னது? வைக்கோலால் வேயப்படுவது, அது சரியானது கிடையாது. ஓலைனாலும் வேயப்படாது. துணியால் மூடப்படுவதானா அப்படின்னு கிடையாது. எதனால பண்ணுறது? சாந்தினால் பூசப்படுவது தான் வேயா மாடம். உறவு நீர் அழுவம் தொடரில் அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள். அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு பொருள். இப்போ நமக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய பொருள் சொல் பொருளில் தான் அவங்க இந்த இதுலேயும் தந்திருக்காங்க மதிப்பீட்டு பகுதியிலையும். கடல் துறை அறியாமல் கலங்குவன. கடற்துறை அறியாமல் கலங்குவது எது? மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல். தூண் அப்படின்னா கலங்கரை விளக்கத்தை அந்த தூண் சொல்கிறாங்கள, அதனுடைய பேர் வந்து மதலை. தூண் அப்படின்னா அதுக்கு வந்து உண்மையான இந்த தூய தமிழில் வந்து மதலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதனுடைய பொருள். இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன்.